தன்னோட தொகுதியில ஒவ்வொரு குடும்பமும் 3வது ஒரு குழந்தையை பெத்துக்கிட்டா, அதுவும் பெண் குழந்தையை பெத்துக்கிட்டா ரூ. 50,000 பணம் தரோம். அதுவே ஆண் குழந்தையை பெத்துக்கிட்டா ஒரு கன்னுக்குட்டியும், ஒரு பசுமாடு தரோம்னு ஆந்திரால ஒரு எம்பி சொல்லியிருக்காரு. ஏன் 5, 6 குழந்தையை பெத்துக்கோங்க, நிறைய சிறப்பு சலுகைகள்லாம் தரோம்னு சொல்லி ஆந்திரா சிஎம்ஏ சொல்லியிருக்காரு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட இந்த மக்கள் தொகை சம்பந்தமா ஒரு கவலையை தெரிவிச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த மக்கள் தொகை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மாநிலங்களோட தலையெழுத்தே தீர்மானிக்க போகுது, மாற்ற போகுது. முக்கியமாக தமிழ்நாட்டோட தலையெழுத்தை, தமிழ்நாட்டு மக்களோட தலையெழுத்தையே தீர்மானிக்க போகுது, மாற்ற போகுது. அதுக்கு காரணம் டீலிமிட்டேஷன், தொகுதி மறுசீரமைப்பு. அப்போ தமிழ்நாட்டில் இன்னும் எவ்வளோ மக்கள் தொகை அதிகமானா, அதுவும் அடுத்த 12 மாதத்தில் இன்னும் மக்கள் தொகை எவ்வளோ அதிகமானா இந்த விஷயத்துலேருந்து தமிழ்நாடு தப்பிச்சுக்கிறோம். இந்த டீலிமிட்டேஷனுக்கும் மக்கள் தொகைக்கும் என்ன சம்பந்தம், இதனால் தமிழ்நாட்டோட தலையெழுத்து இல்லை தமிழ்நாட்டோட மக்களோட தலையெழுத்து எப்படி தலைகளாக மாறப்போகுது அப்படிங்கிறது ஒவ்வொன்றா பார்த்துடலாம். டீலிமிட்டேஷன், ஒன் சிட்டிசன் ஒன் ஓட் ஒன் வேல்யூ, அதாவது ஒரு குடிமகனுக்கு ஒரு வாக்கு, அந்த ஒவ்வொரு வாக்குக்கும் ஒரே மதிப்பு அப்படிங்கிற அரசியலமைப்பு சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த டீலிமிட்டேஷன். இதுபடி தொகுதிகளோட அளவிடா மக்கள் தொகையை தான் வச்சுருக்காங்க. ஆர்டிகல் 81 படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சரியான பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் அப்படின்னு அந்த மாநிலத்தோட மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் மறுவரை செய்யப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆர்டிகல் 82 படி ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுக்க அப்புறமும் தொகுதிகள் வந்து மறுவரை செய்யப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டும் பார்லிமெண்ட்டுக்கு எத்தனை எம்பிக்கள் அனுப்ப முடியும் அப்படிங்கிறத முடிவு செய்கிறது தான் டீலிமிட்டேஷன். இப்போ 543 எம்பி தொகுதிகள் இருந்துச்சுல, இது வந்து 1952 அப்போ தொகுதி மறுசீரமைப்பு ஆணையம் சொல்லி ஒன்று உருவாக்கி 494 எம்பி தொகுதியாக இருந்துச்சு. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் அந்த ஆணையம் மூலமாக அந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்ணி அதை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் 1963 522ஆகவும் 1972 543ஆகவும் இருந்துச்சு. இப்போ வரைக்கும் 543 எம்பி தொகுதிகள் இருக்குது. ஏன் 1972க்கு அப்புறம் தொகுதி மறுசீரமைப்பு பண்ணலையா அப்படின்னா 1976 எமர்ஜென்சி பீரியட் வந்துருச்சு. அதனால் 42வது அரசியலம் சட்டத்திருத்தம் பண்ணி மக்கள் தொகை அடிப்படையில் அடுத்த 25 வருஷத்துக்கு டீலிமிட்டேஷன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க அப்புறம் தான் மத்திய அரசு. அப்புறம் மறுபடியும் 84வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் கொண்டு வந்து அடுத்த 25 வருஷத்துக்கு ஸ்டாப் பண்ணி வச்சதை கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அடுத்து 2026 மக்கள் தொகை கணக்கெடுத்து அதன் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இப்படி வரலாற்றில் 3 டைம் எம்பி தொகுதிகளும் 2002 சட்டமன்ற தொகுதிகளும் மறுசீரமைப்பு செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் 1971க்கு அப்புறம் குடும்ப கட்டுப்பாடு திட்டம், ஃபேமிலி பிளானிங் வந்து மத்திய அரசு கொண்டு வராங்க. அது வந்து தமிழ்நாடு வந்து தீவிரமாக செயல்படுத்தி மக்கள் தொகை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. எப்படி ப்ரோ, எம்பி சீட்டே பாப்புலேஷன் அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க. இப்போ தமிழ்நாடு வந்து மக்கள் தொகை குறைச்சாங்க அப்படின்னா எம்பி சீட்டு குறையும் தானே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இதே கேள்வி தான் அப்போ இருந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கும் வந்துச்சு. அதுக்கு அப்போ இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த பாப்புலேஷன் அடிப்படையில் டீலிமிட்டேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத 2001 வரைக்கும் அதை ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம், எந்த ஸ்டேட்டுக்கும் எம்பி தொகுதிகள் வந்து குறைக்கப்படாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 2026 வரைக்கும் அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. 1971 இந்தியாவோட பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 கோடி, அதாவது 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பிக்கள் அப்படின்னு பிரித்து இப்போ இருக்கிற 543 எம்பிக்கள் அப்படிங்கிற கணக்கு அப்படி தான் வந்துச்சு. இதே மாதிரி 1971 உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னா 8 கோடி பாப்புலேஷன் இருந்துச்சு. அதுவே இந்தியாவோட மக்கள் தொகையில் 15% இருந்துச்சு. அப்போ 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பினா இருக்கிறதுலே இந்தியாவிலே உத்தரப்பிரதேசில் தான் அதிகமாக எம்பி சீட்டு 80 எம்பி சீட்டுன்னு சொல்லி பிரிச்சாங்க. அப்போ தமிழ்நாட்டில் 4 கோடி மக்கள் தொகை இருந்துச்சு. இந்தியாவோட மக்கள் தொகையில் அது வந்து 7.5%. ஸோ 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்னு சொல்லி 39 எம்பி சீட் இப்படி தான் நம்மளுக்கு கிடச்சிது. அப்புறம் பலகட்ட போராட்டங்களுக்கு அப்புறம் அதே நடைமுறை தான் இப்போ 2026 வரைக்கும் இருக்குது. 1971 தமிழ்நாடும் பீகாரும் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை வந்து 4 கோடியில் தான் இருந்தாங்க. ஆனால் 2026 தமிழ்நாட்டோட மக்கள் தொகை வந்து கிட்டத்தட்ட 8 கோடி கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. ஆனால் பீகாரோட மக்கள் தொகை வந்து 13 கோடி வரும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்கள் தான் வந்து அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வந்து தீவிரமாக செயல்படுத்தினாங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் வந்து மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு. ஸோ நாட்டோட வளர்ச்சிக்காக ஃபேமிலி பிளானிங்கை சிறப்பாக செயல்படுத்தணும், அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டுக்கிட்டதுனால பண்ணோம். ஆனால் இப்போ கான்ஸ்டிடியூஷனில் வந்து மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரை பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ தூக்கிட்டு வந்துட்டு எம்பி சீட்டை குறைச்சா என்ன விதத்தில் நியாயம்? அப்போ ஃபேமிலி பிளானிங்கை ஒழுங்காக செயல்படுத்தி நாட்டோட வளர்ச்சிக்கு உதவிய ஸ்டேட்ஸுக்குலாம் ஒரு நியாயம், அதை ஒழுங்காக செயல்படுத்தாமல் மக்கள் தொகையை பெருக்கி விட்ட மற்ற ஸ்டேட்ஸுக்குலாம் ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லியும் இந்த டீலிமிட்டேஷனை எதிர்க்கிறாங்க. அதான் தமிழ்நாட்டுக்கு ஒரு எம்பி சீட்டு கூட குறையாதுன்னு ஹோம் மினிஸ்டரே சொல்லிட்டார்ல, அப்புறம் இன்னும் இதை எதிர்க்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். உண்மையிலே அவர் சொல்கிறத நம்பலாமா அப்படிங்கிறத மக்கள் தொகையை வச்சு இப்போ பார்த்துடலாம். இப்போ 2026 இந்தியாவோட மக்கள் தொகை வந்து 142 கோடியாக இருக்கும்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டோட மக்கள் தொகை கிட்டத்தட்ட 8 கோடி கிட்ட வரும்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. ஸோ மொத்த மக்கள் தொகையில் 2026 தமிழ்நாட்டோட மக்கள் தொகை வந்து 5.4% இருக்கும். ஆனால் 1971 இந்தியாவோட மொத்த மக்கள் தொகையில் தமிழ்நாட்டோட மக்கள் தொகை வந்து 7.5% இருந்தது. இப்போ 2026 5.4% குறைஞ்சிருக்கு. இப்போ இருக்கிற 543 எம்பி சீட்டை வச்சு தமிழ்நாட்டுக்கு எம்பி சீட் கூடுமா குறையுமா, அதாவது 39 கூடுமா குறையுமா அப்படின்னு பார்த்தோம்னா 543 5.4% எவ்வளோ, 29 சீட்டு. ஸோ 39 10 கம்மியாகி 29ன்னு குறையுது. அதுவே கேரளாவுக்கு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 7 எம்பி சீட்டுன்னு கம்மியாகி 13 குறைஞ்சிரும். அதுவே உத்தரப்பிரதேசம் பார்த்தீங்கன்னா 80லேருந்து 92, பீகாருக்கு 40லேருந்து 50ன்னு அதிகமாகுது. அப்புறம் தமிழ்நாட்டுக்கு ஒரு எம்பி சீட் கூட குறையாது அப்படின்னு ஹோம் மினிஸ்டர் சொன்னார் அப்படின்னா அங்கே தான் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இவ்வளோ நேரம் நாங்கள் சொன்னது எல்லாமே இப்போ இருக்கிற 543 எம்பி சீட்டை வச்சு டீலிமிட்டேஷன் பண்ணால் எவ்வளோ தொகுதி கூடும் குறையும் அப்படின்னு. ஆனால் இப்போ புது பார்லிமெண்ட்டில் மொத்த எம்பிக்களோட சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 888. ஸோ அதை வச்சு டீலிமிட்டேஷன் பண்ணால் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு எம்பி சீட் வந்து அதிகமாக தான் செய்யும். ஆனால் இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த எம்பிக்களில் தமிழ்நாட்டோட எம்பிக்கள் அப்படிங்கிற ஒரு பெர்சன்டேஜ் இருக்குல்ல 7.1%, இது வந்து குறையும்.
வட இந்திய மாநிலங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் வந்து அதிகமாகும்னு சொல்கிறாங்க. எப்படி அதிகமாகும் அப்படின்னா, இந்தியாவோட பாப்புலேஷன் 2026 142 கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படிங்கிற பழைய கணக்குப்படி வச்சோம் அப்படின்னா 1000 எம்பிக்கள் வருவாங்க. அது கஷ்டம். ஏன்னா இப்போ இருக்கிற புது பார்லிமெண்ட்டில் அதிகமாக இருக்கிறதே வந்து 888 எம்பிக்கள் தான் இருக்குது. அப்போ 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்னு வைக்க முடியாது. அப்போ 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 142 கோடியில் 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்னு பார்த்தோம்னா 712 எம்பிக்கள் மொத்த கணக்கு வருவாங்க. அந்த 712 எம்பிக்கள் கணக்கை வச்சு டீலிமிட்டேஷன் பண்ணால் தமிழ்நாட்டுக்கு எம்பிக்கள் சீட் 39 அப்படியே தான் இருக்கும், கூடாது குறையாது. ஆனால் கேரளாக்கு 20லேருந்து 2 குறைஞ்சிரும். அதுவே உத்தரப்பிரதேசில் 2026 பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 26 கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே 26 கோடியில் 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து இப்போ இருக்கிறத விட 80 சீட்ல இருந்து 121 சீட்டு அதிகமாக, அதாவது 41 சீட் அதிகமாகும். அதுவே பீகாருக்கு வந்து 26லேருந்து 66 சீட்டாக மாறும், அதாவது 40 சீட் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 142 கோடி மக்கள் தொகையில் 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்னு கணக்கு வச்சோம்னா 712 எம்பிக்கள் மொத்தம் எம்பிக்கள் வருது. அதை வச்சு டீலிமிட்டேஷன் பண்ணால் இந்த கணக்கு கூடும் குறையும் அப்படிங்கிறது. ஸோ இப்படி எம்பிக்களோட எண்ணிக்கையை இன்னும் அதிகமாக்குனா அப்படின்னா வட இந்திய மாநிலங்களுக்கு வந்து எம்பி தொகுதியில் வந்து இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2026 மக்கள் தொகை கணிப்புப்படி அதை வச்சு டீலிமிட்டேஷன் பண்ணாங்க அப்படின்னா வட இந்திய மாநிலங்களுக்கு வந்து அந்த எம்பிக்கள் பெர்சன்டேஜ் இருக்குல்ல அது இன்னும் அதிகமாகத்தான் செய்யும், தமிழ்நாட்டுக்கு குறையும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. இது சம்மந்தமாக 2019 2 ஆய்வாளர்கள் வெளியிட்ட அறிக்கைப்படி 2 மெத்தடில் தொகுதி மறுசீரமைப்பு பண்ண நடக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ இருக்கிற 543 எம்பி தொகுதியை வந்து 848 மாற்றி வச்சு அதை அடிப்படையில் டீலிமிட்டேஷன் பண்ணுறது. ரெண்டாவது வந்து இப்போ இருக்கிற 543 எம்பி தொகுதியை வச்சு அதன் அடிப்படையில் டீலிமிட்டேஷன் பண்ணுறது. இந்த ரெண்டில் எப்படி பண்ணாலுமே தமிழ்நாட்டோட எம்பிக்கள் பர்சன்டேஜ் ஓவராலாக இருக்குல்ல அது வந்து 7.1%லேருந்து 5.7% குறைஞ்சிரும். அதுலேயும் இந்த 543 தொகுதியை அடிப்படையாக வச்சு டீலிமிட்டேஷன் பண்ணும்போது தமிழ்நாட்டுக்கு இருக்கிற 39 எம்பி சீட்டில் இருந்து 8 சீட்டு கம்மியாகி 31 குறைஞ்சிரும் அப்படின்னு அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. சரி, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும், கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும்ல அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. அதுதான் மக்கள் தொகை அதிகமாக்குறது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் குழந்தைங்களோட எண்ணிக்கையை அதிகமாக பெற்றுக்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இன்னும் எவ்வளோ குழந்தைகளை அதிகமாக பெற்றுக்கிட்டா இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இப்போ 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் டீலிமிட்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவோட மொத்த மக்கள் தொகையில் தமிழ்நாட்டோட மக்கள் தொகை அப்போ வந்து 5.4% இருக்கும். அப்போ தமிழ்நாட்டோட அந்த எம்பிக்களோட பெர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 7.1% இருக்கும். ஸோ மக்கள் தொகையை விட மக்களவை தொகுதியோட அளவு அதிகமாக இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி எம்பி சீட் குறையத்தான் செய்யும். ஆனால் அப்படி குறைய விடாமல் தடுக்கிறதுக்காக தான் இன்னும் குழந்தைய அதிகமாக பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இன்னும் மக்கள் தொகை எவ்வளோ அதிகமானால் இன்னும் எவ்வளோ குழந்தைகள் பெற்றுக்கிட்டால் இந்த பிரச்சனைலேருந்து தமிழ்நாட்டு மக்களும் தப்பிச்சுப்பாங்க அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொன்றா பார்த்துடலாம். 2026 கணிப்புப்படி இந்தியாவோட மொத்த மக்கள் தொகை 142 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் மக்கள் தொகை வந்து 10 கோடி அளவுக்கு உயர்ந்தால் மட்டும்தான், அதாவது இப்போ இருக்கிற விட இன்னும் 3 கோடி உயர்ந்தால் மட்டும்தான், அதுவும் அடுத்து 12 மாதத்தில் இன்னும் 3 கோடி உயர்ந்தால் மட்டும்தான் இந்தியாவோட ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் தமிழ்நாட்டோட மக்கள் தொகை வந்து 7.1% இருக்கும். ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டோட மக்களவை தொகுதி எம்பிக்கள் பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 7.1% இருக்கும். ஸோ 2 ஈக்குவல் ஆயிரும். அப்படி ஈக்குவல் ஆனால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு வந்து எம்பி சீட் குறையாது. ஆனால் 2026 சென்சஸ் எடுத்தாங்கன்னா அப்போ தமிழ்நாட்டோட மக்கள் தொகை வந்து 7 கோடி 70 லட்சமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. ஸோ அதை ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா இனிமேல் தமிழ்நாட்டில் குழந்தை பிறப்பு விகிதம் வந்து 3.23 ஆயிருக்கணும். ஆனால் நம்ம ஃபேமிலி பிளானிங் வந்து சிறப்பாக செயல்படுத்தினதுனா இப்போ தமிழ்நாட்டில் குழந்தை பிறப்பு விகிதம் வந்து 1.4 அப்படிங்கிற அளவில் தான் இருக்குது. ஸோ மக்கள் தொகை அடிப்படையில் டீலிமிட்டேஷன் பண்ணுறதை விட்டுட்டு இப்போ இருக்கிற விகிதத்திலேயே எம்பிக்கள் தொகுதியில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது எந்த மாநிலங்களும் பாதிக்கப்படாத வகையில் விகிதாச்சார அடிப்படையில் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். அதாவது எல்லா மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்லிமெண்ட்டில் பிரதிநிதித்துவம் கிடைக்கப்படணும், அதாவது ஃபேர் டீலிமிட்டேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை விட்டுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ சொல்கிற மாதிரி மக்கள் தொகை அடிப்படையில் டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தால் வட மாநிலங்களுக்கு தான் எம்பிக்கள் இன்னும் அதிகமாக ஆயிடுவாங்க. தமிழ்நாட்டுக்கு அப்படியே தான் இருக்கும். ஆனாலும் வட மாநிலங்களுக்கு எம்பிக்கள் அதிகமாயிட்டாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டில் எந்த ஒரு சட்டத்தையும் வந்து கொண்டு வந்து டிபேட் பண்ணும்போது தமிழ்நாட்டோட எம்பிக்கள் பர்சன்டேஜ் வந்து இன்னும் குறையத்தான் செய்யும். அப்போ நம்மளோட குரல் வந்து அங்கே எடுபடவே படாது. எந்த ஒரு சட்டத்தையும் நினச்சதெல்லாம் அவங்க ஈஸியாக கொண்டு வந்து மெஜாரிட்டி எம்பிக்களோட ஆதரவோட ஈஸியாக சட்டமாக நிறைவேற்றிடுவாங்க. அப்படி நினச்சதெல்லாம் சட்டமாக மாற்றி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா தென் மாநிலங்களோட நிலமை, அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களோட நிலமை, இங்கே இருக்கிற சிறுபான்மை மக்களோட நிலமை பெரிய கேள்விக்குறி தான் அப்படின்னு சொல்லி தான் இதை மெயினாக எதிர்க்கிறாங்க. ஸோ இதுதான் டீலிமிட்டேஷன், தொகுதி மறுசீரமைப்பு. இந்த டீலிமிட்டேஷன் பற்றி நாங்கள் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். இல்லை எதிர்க்கிறவங்க எல்லாருமே வந்து யூகத்தின் அடிப்படையில் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்க தான் செய்வாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு எம்பி சீட் கூட குறையாது அப்படின்னு மத்திய அரசு சொல்கிறத ஏற்றுக்கிறதா, இல்லை மத்திய அரசு கேட்டுக்கிறது பேரில் ஃபேமிலி பிளானிங் சிறப்பாக செயல்படுத்தி நாட்டோட வளர்ச்சிக்கு உதவுனா தமிழ்நாடு, கேரளா உட்பட சில மாநிலங்கள் இந்த டீலிமிட்டேஷனால் பாதிக்கப்படும் சொல்கிறத ஏற்றுக்கிறதா? நீங்களே உங்களோட முடிவை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மணியா, நீ வரலாறு தெரிஞ்சுக்கோணும். ஊருக்குள்ள எல்லாரும் அம்மனமா தெரியும் போது நாம மட்டும் கோமணத்தை கட்டினோம்னா கோமாளி ஆயிடுவோம். கோமாளி ஆகணும், மந்திரி ஆகணும்.